இந்த பூமியிலே எளியவனை நினைக்கவும், எளியவனை நேசிக்கவும், எளியவனுக்காய் நிற்கவும் ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எளிமையானவன் என்று சொல்லும் போது ஏழ்மையானவனாய் மாத்திரமல்ல, ஆமேன், ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுறது தேவைப்படுகிறவன். யாருக்கு ரொம்ப தேவையோ அவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர். யார் வாழ்க்கையில ரொம்ப தேவையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு துணையாய் நின்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். ஆமென். யார் யார் அவரே தான் எனக்கு தேவையோடு எதிர்பார்த்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறீர்களோ, உங்களுக்காய் அவர் எங்கேயோ அல்ல, உங்கள் வலது பாரிசத்தில் நின்று நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உங்களுடைய தேவை பலவைகள் இருக்கலாம். ஆனா நீங்க எல்லா தேவைகளை காட்டிலும் யார்தான் ரொம்ப தேவையா பார்க்கணும் தெரியுமா? அவன் யாருக்கு அவர் ரொம்ப தேவைப்படுகிறாரோ அவர்களுக்கு அவர் துணையா இருப்பார். பொதுவாகவே பலர் யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் இது. என் ரைட் ஹேண்டே அவங்க தான். ஆமா, சிலர் பெலனா இருக்கும்போது அவங்க திடீர்னு இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்ற, என் வலது கையே முறிஞ்சது போல. தாவீது சொல்றார், எனக்கு வலது கை இங்க இருக்கிற அரசியல்வாதியோ, எனக்கு வலது கை இங்க இருக்கிற பணம் உள்ளவர்களோ, எனது வலது கை இங்க இருக்கிற அந்தஸ்து உள்ளவர்களோ அல்ல, எனக்கு வலது கையா இருக்கிறதே நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், என் வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. அவர் நின்றால் ரைட் ஹேண்ட் அவர் நிக்கணும். ஆமென். உங்க ரைட் ஹேண்ட் உங்களுக்கு வலது கையா நிக்கிறது யாருன்னு கேட்ட ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து சொல்லணும், இயேசு. ஆமென். இந்த மாசத்துல இருந்தே சொல்ல தொடங்கிருங்க, உங்க ரைட் ஹேண்ட் யாரு? வாயில வர மாட்டேங்குதே. ஆமென். இத சொன்னா சில ரைட் ஹேண்ட் எல்லாம் மிஸ் ஆகும். பரவாயில்ல. இந்த பூமியில யார் எனக்கு ரைட் ஹேண்ட் வேணாம், எனக்கு வலது பாரிசத்தில் நிற்க என் தகப்பன் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்து, என் பலனும் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். எனவே இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆமென், ஒரு காரியத்தை சந்திக்கும் போது இந்த காரியத்தை எப்படி சந்திப்பேனோ என்கிற கலக்கம் தேவையில்லை. அப்படி கலக்க வருதுன்னு அப்படி உங்க ரைட் ஹேண்ட் அப்படியே பாத்துருங்க. உங்க வலது பாரிசத்தில் ஒருவன் இருக்கிறார். அவர் எளியவனுக்கு கூட துணையா இருந்து அவனை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன்.